ஹாய் மை டியர் தமிழ் மக்களே, வெல்கம் டு @ஸ்ரீதர் YT. நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா மந்த்ராலயம். ராய்ச்சூர்லேருந்து மந்த்ராலயம் போகிற ரோடு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா டெம்பிள் அதை தாங்க பயணம் பண்ண போகிறோம். வாங்க கூட போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா துங்கபத்ரா ரிவர் அதோட பிரிட்ஜு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஸ்டீலில் ஆச்சு. இந்த பக்கமாக இந்த பிரிட்ஜு ஸ்டீலால் ஆனது. தண்ணி இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இல்லை, ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. கர்நாடகாவிலையும் தண்ணி இல்லை, காஞ்சி தான் கிடக்கும். மழையே பெய்யறது இல்லையா டைம், ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த பிரிட்ஜை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பப்ஜி விளையாட்டில் வர ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்குல்ல? ஆமாம் நண்பர்களே, அதுமாரி தான் இருக்கு. இந்த துங்கபத்ரா பிரிட்ஜை கிராஸ் பண்ணதும் அங்கிருந்து மந்த்ராலயம் 9 கிலோமீட்டர். இங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் மந்த்ராலயம் ஆர்ச்சி. இந்த ஆர்ச்சோட பேரு கோகுல இந்த ஆர்ச்சில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா மந்த்ராலயம் கோவிலை ரீச் பண்ணிடலாம். வாங்க போகலாம். அந்த ஆர்ச் தாண்டி வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸு, டூரிஸ்ட்டு எல்லாம் தங்கி சாமி கும்பிட்டு போகிறதுக்கு கரெக்டான பிளேசஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கோயில் என்ட்ரன்ஸ் நண்பர்களே. ஒரு பெரிய ஆர்ச்சு, அதுலேருந்து உள்ளே போனால் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம்.
கோயிலில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3D பெயிண்டிங் அந்த டைப்பில் வந்து ராமரோட வாழ்க்கை வரலாறை பற்றி போட்டிருப்பாங்க. ராமர் மட்டும் இல்லை, நிறையா பகவான் கடவுள்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு 3D பெயிண்டிங் அந்த டைப்பில் போட்டிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 3D பெயிண்டிங் டைப்பில் இருக்கும். அது இல்லாத பக்தர்கள் போயிட்டு வர நிழல் கூடம் மாரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். பக்தர்கள் வந்து வெயில் டைம்லேயும் போயிட்டு வரத்துக்கு, வெயில் சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு மூங்கில் பந்தல் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவில் என்ட்ரன்ஸ். ஸ்ரீ மந்த்ராலயம் ராகவேந்திரா கோவில் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டேங்க. உள்ளே வந்து ஆண்களாக இருந்தால் ஷர்ட்டு அண்டு பனியன் இது ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாங்க. பெண்கள் சேரீ மற்றும் நார்மல் ட்ரெஸ், சல்வார் கமீஸ் அதுமாரி அணிஞ்சிக்கலாம். மற்றபடி பக்தர்கள் வந்து ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு அதுமாரி எதுவும் அணிந்து கொண்டு வரக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. டிஷர்ட், ஷார்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் அணியக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா தங்கத்தேரு. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மந்த்ராலயம் கோவில் நிறுவப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி விஷ்ணுவின் பக்தரான பிரகலாதரின் அவதாரமாக கருதப்படுகிறார். மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி கோவிலில் சந்தனம் மற்றும் தங்கம், வெள்ளிகளாலான தேர்கள் உள்ளன.
தங்கம் மற்றும் வெள்ளியிலான பொருட்கள், யானை, கிருஷ்ணர் சிலை, குதிரை, தேர், இது போன்ற வெள்ளி மற்றும் தங்கத்தாலான பொருட்கள்லாம் கோயிலோட இடது பக்கமாக வைத்திருக்காங்க. யானையோட முன்பக்க நெத்தி சுட்டி, நடராஜர் சிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மந்த்ராலயம் மந்த்ராலயம் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்காங்க. கோபுரம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் கோபுரம். உள்ளே உங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். இது வெளியே கோவிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இது முன்னாடி மந்த்ராலயம் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ள சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தரிசனம்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ச் பார்த்துருப்போம். அந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ அபய ஆஞ்சநேயர் அப்படிங்கிற கிரைனட்டில் செஞ்ச ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் சிங்கிள் ஸ்டாச்சு. கடைசியாக பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாம். அபய ஆஞ்சநேயா அதுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக கட்டியிருக்கிற ஒரு ராமர் ஸ்டாச்சு. ராமர் இன்னும் போகிற ஸ்டாச்சு வெளியாகிட்டு. இது போன்று மேலும் தகவலுக்கு இணைந்திருங்கள். @SridharYT. Subscribe, like and comment.